காது 2 கால் இருந்தா போதும். If you have just 1 ear and 2 legs is enough. இன்றைக்கு தேவன் உங்களை விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். Today God is about to deliver you. இன்றைக்கு எத்தனை பேர் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படி ஆயத்தமா இருக்கீங்க? Today how many of you are about to receive the word of God and obedient to it? சாத்தியமற்றவைகளை சாத்தியவாக்கும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் ஒவ்வொரு பேரையும் வாழ்த்தி இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். We greet you all in the name of Jesus, who can turn all of your impossibilities into possibilities. எல்லாம் சௌக்கியமா இருக்கீங்களா? Are you all doing well? நீங்கள் எல்லாம் கர்த்தருக்குள் பத்திரமா இருக்கீங்க நான் விசுவாசிக்கிறேன். I believe in the Lord that you are all safe in the presence of God. நம்முடைய வாழ்க்கையில் அநேக திடுக்கிடும் காரியங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். There are a lot of uncertainties that have been happening in our life. ஆனால் அவைகள் மத்தியிலும் தேவனுடைய பாதுகாப்பு உங்க மேலேயும் உங்க குடும்பத்தின் மேலேயும் இருக்கு என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். But do not forget that even amidst of all these, the protection of the Lord is over you and your family. இந்த வருடம் முடியும் போது உங்க ஒவ்வொரு பேரையும் தேவன் சாட்சியாய் நிறுத்துவார். Towards the end of this year, God will raise you as testimonies. உங்க ஒவ்வொரு பேருடைய நாவிலும் தேவன் ஒரு சாட்சியை கொடுப்பார். God will give in each of your mouth a testimony. விசுவாசிக்கிறீங்களா? Do you believe it? விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். If you believe it, you will see the glory of God. இன்றைக்கு வசனத்தின் ஆதாரமாய் நாம் வாசிக்க போகிற பகுதி ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். Today, with reference to the word of God, let's read Amos chapter 3 verse 12. மேலும் ஒரு மேய்ப்பன் 2 கால்களையாவது ஒரு காதின் துண்டையாவது சிங்கத்தின் வாயிலிருந்து பிடுங்கி தப்புவிக்கும் போல சமேரியாவில் குடியிருக்கிற இஸ்ரவேல் புத்திரர் ஒரு படுக்கையின் மூலையிலிருந்தும் ஒரு மஞ்சத்தின் மேலிருந்தும் தப்புவிக்கப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Thus says the Lord, as a shepherd takes from the mouth of a lion 2 legs or a piece of an ear, so shall the children of Israel be taken out who dwell in Samaria, in the corner of a bed and on the edge of a couch. ஆமோஸ் தீர்க்கதரிசி மேய்ப்பனுடைய இருதயத்தை விளக்குவதை இந்த இடத்துல பார்க்க முடியும். Here we can see prophet Amos explaining about the heart of a shepherd. ஒரு மேய்ப்பனுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்? How is the heart of a shepherd like? லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். ஒரு மேய்ப்பனுடைய இருதயம் ஒரு காணாமல் போன ஆடை தேடி கண்டுபிடிக்கிற இருதயம். In Luke chapter 15, we can see that the heart of a shepherd is the one which searches for just one lost sheep. அதோடைய இன்னொரு ஆழத்தை ஆமோஸ் தீர்க்கதரிசி விளக்குகிறார். And another depth has been revealed by prophet Amos. என்னை நடத்துகிற இந்த மேய்ப்பனுடைய இருதயம் எப்படிப்பட்டது என்றால் தேடி கண்டுபிடிக்கிற இருதயம். The heart of the shepherd who leads me is the heart which searches for me. இந்த 3:12 இன்னொரு நல்ல ஒரு விளக்கத்தை உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். I would like to give a revelation on 3:12. ஒரு மேய்ப்பன் தன் ஆடை இழந்து விட்டான். A shepherd has lost a sheep. அந்த ஆடை தேடி அவர் பல இடங்களிலே தேடுகிறார். He goes in search of this lost sheep in different places. அநேக காட்டுக்குள்ள தேடுகிறார். He searches in all different forests. வனாந்தரங்களிலே தேடுகிறார். He searches for them in the wilderness. தேடி தேடி ஒரு இடத்திற்கு வந்த உடனே கண்டுபிடிச்சாச்சு. And after a long search, he finally found it. ஆனால் ஒரு கவலைக்கிடமான ஒரு நிலைமை. But it was a very pathetic situation. இந்த ஆடு எங்க இருக்கிறது என்றால் ஒரு சிங்கத்தின் வாய்க்குள் அகப்பட்டிருக்கிறது. And this sheep has been found in the mouth of a lion. ஒரு சிங்கத்துடைய வாயில அகப்பட்டது மாத்திரமில்ல, அதுடைய முழு உடமும் அந்த சிங்கத்துடைய வாய்க்குள்ள போயிடுச்சு. It is not just in the mouth of the lion, but rather the entire body of the sheep has been caught in the mouth of the lion. ஆமோஸ் 3:12 வாசிக்கிறீங்க. 2 காலும் ஒரு காதுடைய துண்டு மாத்திரம் தான் தெரிகிறது. And in Amos chapter 3 verse 12 you can read there are just 2 legs and 1 ear that is hanging out from the mouth of the lion. நீங்களும் நானும் அந்த இடத்துல மேய்ப்பனாய் இருந்தால், If you and I were the shepherd in that place, நம்ம ஒரு ஆடை தேடி போறோம். அந்த ஆடு சிங்கத்துடைய வாயில மாட்டிக்கிச்சு. நம்ம பார்க்கறதெல்லாம் ஒரே ஒரு காது துண்டோ 2 கால் மாத்திரம் தான்.
Suppose we were the shepherd and we went in search of the sheep, and all that we see is this sheep is in the mouth of the lion, and there are just 2 legs and 1 ear that's hanging out. நம்மளா இருந்தா அது போச்சுப்பா, அது முழுகிடுச்சு, இது நம்ம வந்து ரைட் ஆஃப் பண்ணிடுவோம் என்று சொல்லி நம்ம வந்துடுவோம். If we were at that place, we would have said that, oh, it's all gone, and we would have returned back. அப்படிப்பட்ட மேய்ப்பனாய் நாங்கள் இருந்திருக்கலாம். We would have been such a shepherd. ஆனால் நாம் ஆராதிக்கிற கிறிஸ்து அப்படிப்பட்டவர் அல்ல. But the Christ whom we worship is not such a shepherd. 2 கால் ஒரு காதை பார்த்தா வாய்க்குள்ளிருந்து பிடுங்குவதற்காக தன் கரத்தை நீட்டுகிற தேவன். He is the God, he who stretches out his hands, no matter he sees just 2 legs and 1 ear. எப்பேற்பட்ட சிங்கத்தின் வாய்க்குள் மாட்டிக்கொண்டாலும் உன்னை பிடுங்குவதற்காக, உன்னை மீண்டும் எடுத்துக்கொள்வதற்காக இந்த மேய்ப்பனுடைய கரங்கள் நீட்டப்படுகிறது. No matter what kind of lion's mouth you have been caught up, but this is the heart of a father, the hands of this father which stretches out to redeem you. அந்த ஒரு காது எதை குறிக்கிறது? What does this 1 ear represent? கர்த்தருடைய வசனத்தை உள்வாங்குவதை குறிக்கிறது. It represents the receiving of the word of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இடத்துல 2 காது எழுதப்படல. Thanks be to God, there are 2 ears not being mentioned there. ஏன் 2 காது எழுதல? Why 2 ears are not mentioned? இன்னைக்கு நிறைய பேர் ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுல விட்டுருவாங்க. Today many will receive through 1 ear and leave it from another ear. அதான் ஆண்டவர் சொன்னாரு, எனக்கு வசனத்தை கேட்பதற்கு 2 காது தேவை, ஒரே ஒரு காது இருந்தா போதும். That's why the Lord says that for me to hear the word of God, just 1 ear is enough. அந்த வசனத்தை உள்வாங்கி They'll receive the word of God. கர்த்தருடைய வார்த்தையை உள்வாங்கி They receive the word of God. 2 கால் எதை குறிக்கிறது என்றால் 2 காலில் நிற்பதை குறிக்கிறது. The 2 legs represent standing in the word. சில பேர் சொல்லுவாங்க ஒத்த காலில் நிற்கிறான். Some people will say that he's standing in 1 foot. அப்படின்னா சுயத்துல நிற்கிறான்னு அர்த்தம். That means he's standing for himself. 2 காலில் நிற்கிறான் என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை உள்வாங்கி அந்த சத்தியத்திலே வேத வசனத்திலே நிலையாய் நிற்பதை குறிக்கிறது. When you say standing on 2 legs, that means he's receiving the word of God and standing in the word of God on both his feet. சிங்கத்தின் வாயில் அகப்பட்டிருக்கீங்களா? Are you caught up in the lion's mouth? உங்க கடன்காரனுடைய வாயில் அகப்பட்டிருக்கீங்களா? Are you being caught up in your debtor's mouth? ஒரு அநியாயக்காரனுடைய வாயிலே அகப்பட்டிருக்கீங்களா? Are you caught up in the hands of an unreasonable person? ஒரு அநியாயமான நோய்க்குள் அகப்பட்டிருக்கிறீர்களா? Are you being caught up in a sickness? எது உங்களை விழுங்கி இருக்கிறது? What has caught you up? இன்றைக்கு மேய்ப்பன் சொல்லுகிறார், Today the shepherd is telling you, ஒரு காது 2 கால் இருந்தா போதும். if you have just 1 ear and 2 legs is enough. உன்னை விடுதலையாக்குவதற்காக இதோ மேய்ப்பனுடைய கரங்கள் நீட்டப்படுகிறது. The hands of the shepherd is being stretched out to deliver you. உன்னை விடுதலையாக்குவதற்காக கர்த்தருடைய கரத்தை நீட்டுகிறார். He is stretching out his hands to deliver you. விடுதலையாக்கப்பட வேண்டும். You have to be delivered. ஒரு காது 2 கால் இருந்தா போதும். If you have just 1 ear and 2 legs is enough. இன்றைக்கு தேவன் உங்களை விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். Today God is about to deliver you. இன்றைக்கு எத்தனை பேர் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படி ஆயத்தமா இருக்கீங்க? Today how many of you are about to receive the word of God and obedient to it? கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவீங்களா? Can you raise your hand and say an amen? கர்த்தர் உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். God is about to do a miracle in your life. விசுவாசிக்கிற கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. If you believe it, raise your hands and say an amen. இந்த ஆமோஸுடைய இருதயத்துல இது அச்சடிக்கப்பட்டிருக்கிறது. This thing was imprinted in the heart of Amos. என்னுடைய மேய்ப்பன் எப்படிப்பட்டவர் என்றால், My shepherd is a person. நான் ஆராதிக்கிறவர் எப்படிப்பட்டவர் என்றால், The one whom I worship is. என்னை நடத்துகிறவர் எப்படிப்பட்டவர் என்றால், The one who guides me. ஒரு காது 2 கால் இருந்தா போதும், விடுதலையாக்குகிறவர். He is the one who delivers you if you have just 2 feet and 1 ear. வசனத்தை கேட்டு அதுல நின்றா போதும், எவ்வளோ பெரிய சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை தேவன் விடுதலையாக்க முடியும். No matter what kind of lion's mouth you have been caught up, God is able to deliver you if you can stand in the word. எப்பேற்பட்ட நோயிலிருந்தும் என்னை விடுதலையாக்க முடியும். He is able to deliver you in no matter what kind of sickness you are going through. எப்பேற்பட்ட
கடன் பாரத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும். He is able to deliver you no matter what kind of debts you are facing. எப்பேற்பட்ட பிரச்சனையிலிருந்து என்னை விடுதலையாக்க He முடியும். is able to deliver you no matter what kind of problems you are facing. எப்பேற்பட்ட பின்மாற்றத்தில் இருந்தாலும் தேவன் என்னை முன்மாற்றத்துக்குள்ளே கொண்டு வர முடியும். No matter what kind of backslidden state you are in, God is able to bring you forward. தேவனை விட்டு விலகி போயிருந்தாலும் இந்த ஒரு காது ரெண்டு கால் இருந்தா போதும், மீண்டும் தேவனால் கர்த்தருடைய வசனத்துக்குள்ளே கிறிஸ்துவின் வாழ்க்கைக்குள்ள உங்களை மீண்டும் கொண்டு வர முடியும். If you have just 2 feet is enough, He is able to bring you back into the Word. He is able to bring you back in the Word and make your feet stand. உங்க வாழ்க்கை மாற்றப்படும். Your life is going to be changed. வார்த்தையில நின்றா போதும். If you can stand for the Word is enough. கர்த்தருடைய வசனத்தை கேட்டா போதும். If you can listen to the Word of God is enough. ஏன் ஆமோஸ் இப்படி சொன்னாரு? Why did Amos say so? அவருடைய வாழ்க்கையில இதை ருசிச்சார். Because he has tasted this in his life. அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. He was a great prophet. வேதத்தில் உள்ள ஒரு பிரதானமான தீர்க்கதரிசி. He was a major prophet in the Bible. ஒரு சின்ன தீர்க்கதரிசி கிடையாது. He was not a minor prophet. அவர் மிகவும் அறியப்பட்ட பெரிய புத்தகத்தை வேதத்துல எழுதின ஒரு தீர்க்கதரிசி. He was a prophet who wrote a very prominent book in the Bible. இந்த மேய்ப்பனை குறித்து சொன்னவர் தன்னுடைய சாட்சியை விளக்குகிறார். This person who told about the shepherd is revealing his testimony. வாசிப்போமா ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14-15 என்ன சாட்சி அது? Let's read Amos chapter 7 verse 14 and 15. What testimony is that? ஆமோஸ் அமேத்தியாவுக்கு பிரதியுத்தரமாக, நாம் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல, நான் மந்தையை மேய்க்கிறவனும் காட்டத்தி பழங்களை பொறுக்கிறவனுமாயிருந்தேன். ஆனால் மந்தையின் பின்னால் போகிறது போல என்னை கர்த்தர் அழைத்து. Then Amos answered and said to Amaziah, I was no prophet, nor was I a son of a prophet, but I was a sheep breeder and a tender of sycamore fruit. Then the Lord took me as I followed the flock, and the Lord said to me, Go. தேசத்தில் அறியப்பட்ட ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி இந்த ஆமோஸ். This Amos was a well-known prophet in that land. தேசங்களுடைய ராஜாக்களோடு பேசக்கூடிய அதிகாரம் உள்ளவர். He had the power to talk to the kings of the land. தேசத்தின் தீர்மானங்களை மாற்றக்கூடிய வல்லமை வாய்ந்தவர் ஆமோஸ். He was a person who had the power to change the decisions that are happening in the land. ஆமோஸ் சொல்லுகிறார், நான் தீர்க்கதரிசியும் அல்ல, நான் தீர்க்கதரிசியுடைய புத்திரனும் அல்ல. And Amos is telling that I am not a prophet, nor I am a son of a prophet. நான் எந்த தீர்க்கதரிசியின் வம்சாவளியும் கிடையாது. I do not belong to any tribe of prophets. என்னை யாருமே ட்ரெயினும் பண்ணல. And nobody has even trained me. எனக்கு யாரும் பெருசா எதுவும் சொல்லியும் தரல. Nobody has taught me about it. ஆனால் இன்றைக்கு தேவன் என்னை தீர்க்கதரிசியாய் மாற்றி இருக்கிறார். But today God has turned out to be a prophet. நான் யாரா இருந்தேன்? Who was I? நான் ஒரு மந்தையை மேய்க்கிறவனாய் காணப்பட்டேன். I was a sheep breeder. நான் ஒரு கூலி தொழிலாளியாய் காணப்பட்டேன். I was working as a slave. என்னை இந்த காட்டத்தி மரத்தின் பழங்களை பொறுக்குவதற்காக பயன்படுத்துவார்கள். And they used me to tender the fruits of the sycamore tree. நான் செய்ய வேண்டியதெல்லாம் என்னவென்றா, எனக்கு ஏதாவது ஒரு கூலி கொடுப்பாங்க, கீழே விழுகிற பழங்களை நான் பொறுக்கி ஒரு கூடையில போட்டு அவங்களுக்கு நான் தரணும். And all that I used to do is they would give me some wages and I would pick up the fruits of the sycamore tree that have fallen down and put them in the basket and give it to them. நான் வெறும் ஒரு கூலி தொழிலாளி. I was a wage worker. நான் கூலிக்கு வேலை செய்கிறவன். I used to work for daily wages. என்னால எந்த பிரயோஜனமும் இல்லை. There is no use of me. என் வாழ்க்கையே தொலைந்து போய்விட்டது. My entire life is lost. எனக்கு எதிர்காலமே இல்லை. I don't have a future. ஆனா எனக்கு ஒரு காது ரெண்டு கால் இருந்தது. But I had 1 ear and 2 legs. இந்த மேய்ப்பன் என்னை பிடுங்கி எடுத்தார். And this shepherd took me out. என்னை மீண்டும் உருவாக்கினார். He formed me again. என்னை பயன்படுத்தினார். He used me. ஒரு கூலி தொழிலாளியாய் இருந்த என்னை தீர்க்கதரிசியாய் உயர்த்தியிருக்கிறார். He turned a wage worker like me to be a prophet. ஒரு கூலி தொழிலாளியாய் இருந்த என்னை ராஜாக்களுக்கு
பிரசங்கம் செய்கிறவளாய் மாற்றியிருக்கிறார். He turned a wage worker like me to be a person who can preach to the kings. இன்றைக்கு ஆமோஸுடைய சாட்சி அநேக பேரை உற்சாகப்படுத்துவதை நாவிலே உணர்கிறேன். Today I feel in my spirit that this testimony of Amos has been an encouragement to all of you. பிரதர், என்னுடைய வாழ்க்கையினால எந்த பிரயோஜனமும் இல்லை. Brother, there's no use of my life. எனக்கு சின்ன சம்பளம் தான் இருக்கு. I just have a very little salary. நான் ஒரு கூலி தொழிலாளியா இருக்கிறேன். I am a wage worker. எனக்கு சாதாரண ஒரு வேலை தான் இருக்கு. I have a very small job. எனக்கு இருந்த வேலையும் நான் இழந்துட்டேன். And I have lost the existing job. பிரதர், கஞ்சி குடிக்கிறதுக்கே கஷ்டப்படுறேன் பிரதர். Brother, I don't even have money to make a porridge. ஒரு பழங்களை பொறுக்குகிற ஒரு கூலி தொழிலாளியை ஒரு தீர்க்கதரிசியாய் மாற்றுவார் என்றால் உங்களையும் தீர்க்கதரிசியாய் தேவன் மாற்ற முடியும். If God can change a person who can tender the fruits of the sycamore tree to be a prophet, he can even change you to be a prophet. உங்களை ஒரு தொழிலாளியாய் இருக்கிற உங்களை ஒரு முதலாளியாய் தேவன் மாற்ற முடியும். He can change a worker like you to be the owner. ஒரு பெரிய வியாபாரியாய் தேவன் மாற்ற முடியும். He can change you to be a great businessman. இன்றைக்கு ஒரு வேளை ஒரு சின்ன ஒரு கம்பெனில நீங்க வேலை செய்யலாம். Maybe today you are working in a small company. நாளைக்கு இதை போன்ற ஒரு கம்பெனியின் முதலாளியாய் தேவன் மாற்ற முடியும். But tomorrow God can change you to be the owner of such company. இன்றைக்கு ஒரு சாதாரண ஒரு நபராய் நீங்கள் காணப்படலாம். Maybe today you are found as an ordinary person. தேவனால் ஒரு பெரிய ஊழியனாய் உங்களை மாற்ற முடியும். God can change you to be a great person. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? Do you believe it? தேவனால் உங்களை மாற்ற முடியும். God can change you. ஆமோஸ் தான் அதற்கு சாட்சி. Amos is a testimony for that. ஆமோஸ் சொன்னார், Amos said, விடுதலையாக்கப்படணும், if I have to be ஒரு redeemed, காது ரெண்டு காலம் போதும். just 1 year and 2 feet is enough. விடுதலையாக்குவதற்காக தேவன் வருகிறார். God is coming to deliver you. ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? Can you shout an hallelujah? இருக்கிற இடத்துல வெட்கப்படாதீங்க, கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா Do சொல்லுங்க. not be shy. Wherever you are, raise your hands and say a hallelujah. ஆமோஸ் சொன்னார், நான் ஒரு தீர்க்கதரிசியே இல்ல, தீர்க்கதரிசியோட குமாரனும் இல்ல. Amos said, I'm not a prophet, nor am a son of a prophet. ஆனால் மந்தைக்கு பின்னால் போவது போல கர்த்தர் என் பின்னாலே வந்தார். And the Lord took me as I followed the sheep. என்னை பின்னாடியே வந்து என்னை அழைத்தார். He followed me. என்னை உருவாக்கி He formed me. என்னை ஒரு மனிதனாய் மாற்றினார். And He changed me to be a man. ஒரு தீர்க்கதரிசியாய் என்னை மாற்றினார். He changed me to be a prophet. என் எதிர்காலத்தையே மாற்றினார். He changed my future. இன்னைக்கு நீங்களும் அந்த சாட்சியை சொல்ல போறீங்க. Today even you are going to share the same testimony. மோசேவும் அப்படிதான் பின்மாற்றத்துல போயிட்டார். And even Moses was backslidden. அவருடைய வாழ்க்கையில பெரிய ஒரு தரிசனம் இருந்துச்சு. He had a great vision in his life. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் ஆதிக்கத்திலிருந்து விடுதலையாக்குவேன் என்கிற ஒரு மிகப்பெரிய வைராக்கியம் அவருக்குள்ள இருந்தது. He had a great passion that he will deliver the people of Israel from the bondage of Egypt. ஆனால் ஒரு எகிப்தியன் கொல்லப்பட்டதுனால ரொம்ப உடைஞ்சு போயிட்டார். But because an Egyptian was dead, he was broken. 40 வருடங்கள் வனாந்தரத்துல போய் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கிட்டார். And for 40 years he had begun a new life in the wilderness. தரிசனத்தை இழந்துட்டார். He lost his vision. தன்னுடைய எதிர்காலத்தை இழந்துட்டார். He lost his future. தன்னுடைய வாழ்க்கையில முன்னேறுவதற்கு எந்த சாத்தியக்கூறும் இல்லை. And there is no chances that he would come forward in his life. தேவனை விட்டு தூரம் போயிட்டார். He went away from the Lord. இனி என் குடும்பம், என் குட்டி, என் பிள்ளைங்க, என் மாமனார்னு அவர் அப்படியே தன்னுடைய வாழ்க்கையை நடத்த ஆரம்பிச்சிட்டார். He started leading his life thinking about his wife, his children, his father-in-law and his family. ஒரு நாள் தேவன் அவரை சந்தித்தார். And one day he had an encounter with the Lord. ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த மோசேவை தேவன் சந்தித்தார். And Moses had an encounter with God while he was tending the sheep. ஒரு அக்கினியின் ஜுவாலையிலிருந்து தேவன் பேச ஆரம்பித்தார். And God started speaking to him amidst of the fire. அந்த வார்த்தையை பேச பேச And as he was speaking the word, அவன் விழுங்கப்பட்டவனாய் இருந்தும் அவனுக்குள்ளே ஒரே ஒரு விசுவாசம் இருந்தது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டா போதும், ஒரு காதலை கேட்டு 2 கால்ல நின்றா போதும், என் எதிர்காலம் மாறும். and though he was being swallowed, all that he knew was, if I had 2 feet for the Lord and 1 ear to hear the word of God is enough for me. 40 வருடங்கள் விழுங்கப்பட்டது. 40 years he was being swallowed. அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையில முக்காவாசி உள்ள போயிடுச்சு. That means almost a maximum percentage of his life was being swallowed. தன் வாழ்க்கையில் அநேக ஆண்டுகளை இழந்து விட்டார். He had lost many years in his life.
இனிமே ஏதாவது வாய்ப்பு இருக்கா பிரதர்? Is there any chances in future? இல்ல மோசேவே, உன்னை கொண்டுதான் தேவன் வேதத்தில் இருக்கிற முதல் 5 புத்தகத்தை எழுத போகிறார். No, Moses, through you, you are going to write the first 5 books in the Bible. உன்னை கொண்டுதான் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்க போகிறார். And through you, God is about to deliver the people of Israel. உன்னை கொண்டுதான் செங்கடல் இரண்டாய் பிளக்கப்பட போகிறது. And through you, the Red Sea is being divided into 2. உன்னை கொண்டுதான் தேவன் பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார். Through you, God is about to do great miracles. உன்னை கொண்டு செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். I will be doing great and mighty things through you. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, Dear child of God who is watching this program, இன்றைக்கு உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், God is looking at you and telling you, உன்னை கொண்டு தேவன் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். I will do great and mighty things through you. பயங்கரமானவைகளை காண்பீர்கள். You will see great and mighty things. ஆனா ஒரு காது 2 கால் வேணும். But you should have 1 ear and 2 legs. வசனத்தை கேட்டு அந்த வசனத்துல நிற்க உறுதி வேணும். You should have that firmness to hear the word of God and stand in the word of God. அது இருந்தா இன்னைக்கு விடுதலை ஆக்குவதற்கு தேவனுடைய கரம் நீட்டப்படுகிறது. And if you have that, then to deliver you, the hands of the Lord is being stretched out to you. ஆமோஸை போல எத்தனை பேர் சொல்ல முடியும்? How many of you can tell like Amos? நான் தீர்க்கதரிசியும் அல்ல. I'm not a prophet. நான் தீர்க்கதரிசியுடைய புத்திரனும் அல்ல. I'm not a son of a prophet. நான் ஒரு பிசினஸ்மேனா இல்ல. I'm not a businessman. பிசினஸ்மேனுடைய பையனும் அல்ல. And I'm not a son of a businessman. எங்க அப்பா ஒரு பெரிய தொழிலை செய்து வந்தவரும் இல்ல, நான் அவருடைய பிள்ளையும் இல்ல. My father is not a person who has done a great job and nor I'm his son. எங்க அப்பா ஒரு பெரிய ஊழியக்காரர் இல்ல, நான் அவருடைய பிள்ளையும் இல்ல. My father is not a great minister nor I'm his son. ஆண்டவர் சொல்கிறார், அது ஒரு பொருட்டே இல்ல. God says that's not a big thing. ஆமோஸை உயர்த்தின தேவன், God who raised up Amos, ஆமோஸை விடுதலையாக்கின தேவன், God who delivered Amos, இன்றைக்கு உங்களுடைய தலையெழுத்துக்களை தேவன் மாற்ற வல்லவராயிருக்கிறார். He is able to change your destiny. ஆமோஸுடைய நண்பர்கள் பார்த்து சொல்லிருக்கான், வாழ்க்கை ஃபுல்லா நீ இதை தான் பொறுக்க போற. Maybe the friends of Amos would have said that all your years you'll be turning out all these fruits. வாழ்க்கை ஃபுல்லா நீ ஒரு கூலி தொழிலாளி தான். All your life you will be like a wage worker. ஆனால் தேவன் அவனுக்குள்ள ஒரு தீர்க்கதரிசியை கண்டார். But God saw a prophet in him. மெய்ப்பனா இருந்த தாவீதுக்குள்ளே ஒரு ராஜரீக அபிஷேகத்தை கண்டார். God who saw a king's anointing in a shepherd David. இன்றைக்கு இல்லாதவைகளை இருக்கிறவனமாய் அழைப்பதற்காக தேவன் இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறார். God has organized this program to see the things which are not present. விசுவாசிக்கிறீங்களா? Do you believe it? இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறாரா? Has God spoken to you today? முழங்கால் படி நீங்க உங்களுக்கு நான் ஜெபிக்க போகிறேன். Kneel down and I would like to pray for you. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு கொடான கொடி நன்றிகளை செலுத்துகிறோம். Loving Heavenly Father, we thank and praise your name. இன்றைக்கு அப்பேற்பட்ட சிங்கத்தின் வாயிலே அகப்பட்ட அநேக பேர் உம்முடைய முகத்தை நோக்கி பார்ப்பதை நீர் அறிந்திருக்கிறீர். You know that many are being caught in the mouth of the lion, have been looking out to your face. நீங்க சொன்னீங்க ஒரு காது 2 கால் இருந்தா போதும். You have said that just 1 ear and 2 legs is enough. சிங்கத்தின் வாயிலிருந்து நான் உன்னை பிடுங்குவேன். I will redeem you from the mouth of the lion. அப்பேற்பட்ட மேய்ப்பன் எங்களுடைய மேய்ப்பனாய் இருப்பதற்காக நன்றி. And such shepherd is my shepherd and I thank you Lord for that. இன்றைக்கு அந்த மேய்ப்பனுடைய கரங்கள் இவர்களுக்கு நேராய் நீட்டப்படுவதற்காக நன்றி. Thank you Lord for the shepherd's hand as being stretched out towards them. ஆமோஸை உயர்த்தின தேவன், The God who raised up Amos, மோசேயுடைய எதிர்காலத்தை மாற்றின தேவன், the God who changed the future of Moses, இன்றைக்கு இவருடைய எதிர்காலம் மாற்றப்படுவதாக. today let the future of them be changed. இன்றைக்கு அதற்குண்டான சாத்தியக்கூறுகள் எதுவுமே இல்லாமல் இருக்கலாம். Maybe today there is no possibility for that. இந்த வருடம் முடிவதற்கு முன்பாக அதற்குண்டான வாசல்கள் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படுவதாக. By the end of this year, let such doors open in the name of Jesus. இன்றைக்கு தேவன் தீர்க்கதரிசனமாய் பேசுகிறார். Today God is prophesying. உங்களுடைய வாசல்கள் திறக்கப்படும். Your doors are being opened. வித்தியாசங்களை நீங்கள் காண்பீர்கள். You will see a change. சகல துதி கன மகிமை உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். We give you all the glory and honor. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In the name of Jesus we pray. ஆமென். Amen.
தேவ பிள்ளைகளை இந்த செய்தி கேட்டிருக்கிறது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். Dear children of God, you have listened to this message and I believe that this has been a blessing to you. நீங்கள் பெற்ற அனுபவங்களை எங்களுக்கு நீங்கள் சாட்சியாய் தெரிவிக்க மறந்து விடாதீர்கள். Do not forget to share your experiences with us as testimonies. மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சகோதரன் நண்பன் போதகர் ஜஸ்டின் சாமுவேல். Until I meet you again next week with another sermon, this is your brother, friend, Pastor Justin Samuel signing off. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். May the Lord bless you all.